Hello guys, welcome to NSC Academy for TNPC. In this video, we are discussing about making queries. Unit 3 ல இருக்கிற making queries தான் நான் பார்க்க போறோம். Making queries இதுல வந்து ரெண்டா இருக்கு சரிங்களா? இங்கிலீஷ் கிராமர்ல வந்து ரெண்டா இருக்கு. ஒன்னு டைரக்ட் இன்னொன்னு இன்டைரக்ட். ஓகே. क्वेश्चंस நாம வந்து மேக் பண்ணனும்னா ஒன்னு டைரக்ட்டா மேக் பண்ணலாம் இல்ல இன்டைரக்ட்டா மேக் பண்ணலாம் சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் டைப் பார்த்துக்கலாம் சரிங்களா? டைரக்ட் வந்து நார்மல் क्वेश्चंस. நார்மல் क्वेश्चंस எப்படி ஸ்டார்ட் பண்றது? வாட், வேர், வை, ஹவ், வென், ஹூ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதா வந்து டைரக்ட் क्वेश्चंस. Or using helping verbs do, does, did, can, may, will அப்படின்னு சொல்லிட்டு நிறைய helping words ஓட ஸ்டார்ட் பண்றது தான் வந்து இந்த டைரக்ட் क्वेश्चंस. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க. Where is the post office? போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது டைரக்ட் ஆமாவா? டைரக்டா இருக்காம இங்கதான் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம் ஆமாவா? இது டைரக்டா கேட்டுக்கணும் புரியுது. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது டைரக்ட் क्वेश्चन. கேன் யூ ஹெல்ப் மீ? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறது டைரக்ட் क्वेश्चन சரிங்களா? இதெல்லாம் வந்து டைரக்ட் क्वेश्चंसல வரும் சரிங்களா? எப்படின்னா வந்து ஒரு क्वेश्चन ஸ்டார்ட் பண்றதே வந்து வாட், வேர், வை, ஹவ், வென், ஹூ இந்த WH questions வந்தாவே எதுல வரும்? டைரக்ட் क्वेश्चंसல வரும் சரிங்களா? அப்புறம் do, does, did, can, may, will இதெல்லாம் வந்து helping verbs வந்துச்சுன்னா இதுவும் எதுல வரும்? டைரக்ட் क्वेश्चंसல வரும் சரிங்களா? இன்டைரக்ட் queries பாருங்க. ரொம்ப பொலைட்டான ஃபார்மல் மேனர்ல இருக்கும் சரிங்களா? இது பாருங்க நார்மல் क्वेश्चन டைப்ல இருக்கும். இது பொலைட்டான ஒரு ஃபார்மலான மேனர்ல இருக்கும் சரிங்களா? ஓகே. யூஸ் phrase like இதெல்லாம் எந்த phrase-ல யூஸ் பண்ணிருப்போம்னா வந்து do you know, can you tell me, I want to know, may I ask இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி verbs-லாம் யூஸ் பண்ணிருப்போம் சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். For example, can you tell me where is the post office? கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு அப்படின்னு சொல்றது வந்து ஃபார்மலான பொலைட்டான மேனர்ல வந்து சொல்றது வந்து இன்டைரக்ட் क्वेश्चन சரிங்களா? டைரக்டா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டோம்ல, இந்த மாதிரி கேட்காம பொலைட் மேனர்ல கேன் யூ டெல் மீ வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அப்படி சொல்லி கேட்கிறோம்ல, இது வந்து இன்டைரக்ட் queries சரிங்களா? டு யூ நோ வாட் இஸ் டைம், இஸ் இட் உங்களுக்கு தெரியுமா இப்ப டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்ல, அதுதான் சரிங்களா? இது வந்து இன்டைரக்டா கேட்டிருக்கோம். ஓகே. ஐ குட் லைக் டு நோ ஹவு டு அப்ளை. how to apply அப்படின்றது டைரக்ட் क्वेश्चन. ஓகே. I could like to know அப்படின்றது வந்து ஆட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து இன்டைரக்ட் queriesல வந்துரும் சரிங்களா? இப்படிதான் வந்து டைரக்ட் queries இன்டைரக்ட் queries தான் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஓகே. இந்த மேக்கிங் queries வந்து ரொம்ப சிம்பிளானதா இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. சின்ன சின்ன மைனரான மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாம இருந்தா ஓகேவா இருக்கும். ஓகே. ஓகே. இங்க பாருங்க. பொலைட் ஃபார்முலா கொடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே. டைரக்ட் லெஸ் போயட். டைரக்டா கேட்கிற क्वेश्चंस ஓகேங்களா? இது வந்து இன்டைரக்ட் மோர் போயட். ரொம்ப டீசென்ட்டா கேட்கிற மாதிரி சரிங்களா? வாட் இஸ் யுவர் நேம்? இது டைரக்ட் क्वेश्चन. மே ஐ நோ யுவர் நேம்? மே ஐ நோ யுவர் நேம் அப்படின்னு கேட்கறது வந்து இன்டைரக்ட் क्वेश्चन. இது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர்ல வந்து கேட்கறது. மே ஐ நோ அப்படின்றது ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர்ல கேட்கறது சரிங்களா? ஓகே. வேர் இஸ் த பேங்க்? பேங்க் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறது. could you tell me where the bank is? இது வந்து பொலைட்ஃபுல் மேனர்ல இங்க ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா? இதே வேர்ட்ஸ் தான் வந்து இங்கேயும் ரெபிடேஷனா இருக்கு. ஆனா முன்னாடி இந்த could you tell me அப்படின்றது வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா? அது வந்து இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். வாட்ஸ் த டைம்? டைம் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு do you know what's the time it is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஓகே. இது வந்து இன்டைரக்ட் क्वेश्चंस. இப்படிதான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். Are you free tomorrow? இது direct questions. Could you mind tell me if you are free tomorrow? அப்படின்றது வந்து டீசென்ட்டா பொலைட் மேனர்ல கேட்கிறது சரிங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே. நம்ம காமனா என்னென்ன தப்பு பண்ணுவோம் பாத்தீங்கன்னா where is she going அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. ஓகே. where is she going? ஓகே. where is she going அப்படின்னு சொல்லணும். ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம வந்து queries வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் சரிங்களா?
ரொம்ப சிம்பிளானதா, ரொம்ப நம்ம வந்து டென்ஷன் ஆகிக்க தேவையில்லை. நம்ம படிச்சாவே ஈஸியா புரியும். நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்றது இங்கிலீஷ் வச்சுட்டு நாம வந்து அங்க போட்டுறக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் தெளிவா யோசிச்சு நம்ம வந்து போடணும். ஓகே ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஒரு டைம் நீங்க படிச்சு பார்த்துட்டு கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணி பாருங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்க, கீழே ஆன்சர்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு நீங்க வந்து கீழே அதுக்கு ஆன்சர் பாருங்க. சரிங்களா? ஓகே கைஸ், அவ்வளவுதான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.